வரம்பு மீறி திமுக கூட்டணி வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அது போகிற இடத்துல பலரையும் போட்டு மிதித்து அடித்து துவைச்சி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்குது. அது விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக எதுவாக இருந்தாலும் அந்த இது தட்டுக்கட்டு ஓடிக்கிட்டு இருக்குது அந்த வண்டி. அந்த வண்டியை இழுத்து கட்டுப்படுத்த வேண்டிய டிரைவர்கள் கூட்டணி தோழமை கட்சிகளாக இருக்கிறவங்களாம் முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களும் அவங்க பங்குக்கு இன்னும் வேகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. முத்தரசன் சொல்கிறாரு, சிங்கத்தை அதன் குகைகளுக்குள்ளே சென்று சந்தித்து, ஏன்னா ஒரு கூட்டத்துக்கு போகிறதுக்கு இவ்வளோ பில்டப்பா திமுக காரனே யோசிக்கிறான். நம்ம கூட இந்த பில்டப் கொடுக்கலையே, பரவாயில்லையே கூட இருக்கிற செவ்வாழை இந்த மாதிரி பில்டப் கொடுக்குது. அப்போ இவரே சிங்கத்தை போய் குகைக்குள்ளே சந்திச்சாருன்னா சோரன் யார், சந்திரபாபு நாயுடு யார், நம்ம காங்கிரஸ் முதல்வர், பிஜேபிக்கு பரம எதிரி நம்ம தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, அவர் யார்? இப்போ இவங்கெல்லாம் போய் கலந்துக்கிறாங்களா? அவங்களாம் சிங்கத்தை அது குகைக்குள்ளே போய் சந்திக்கிறாங்க, அந்த மாதிரி அப்பி திரிகிறாங்க. அப்போ திமுக காரங்களாம் வெக்கப்படுற அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இடதுசாரிகள் வந்துட்டாங்க.